அப்போலிருந்து இப்போ வரைக்கும் 2019 வரைக்கும் த பெஸ்ட் செல்லிங் ஸ்பிரிச்சுவல் புக் ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி. அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு? இது பரமஹம்ச யோகானந்தஜி அவர்கள் அவர்களுடைய ஜீவன சரித்திரை, அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவருடைய குரு யுக்தேஸ்வரகிரி அவர்கள் பற்றி, யுக்தேஸ்வரகிரி அவருடைய குரு லஹரி மஹாஷய் அவர்கள் பற்றி, அவருடைய குரு மகா அவதார் பாபாஜி அவர்களை பற்றியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. மகா அவதார் பாபாஜி கிட்ட 2000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்றாங்க. இப்போ கூட நிறைய இடங்கள் இமயமலையில மற்ற இடங்களையும் சில பேருக்கு தர்சனம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆதிசங்கருக்கு கிரியா யோகா இனிஷியேட் பண்ணது அவர் தான். இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது பல 1000 ஆண்டுகளா இமயமலையில சில தபஸ்விகள் ரிஷிகள் அவங்க குகையில பிராக்டிஸ் பண்ணிருக்கிற பிராணயாம கிரியா யோகா. அவங்களுக்கு தான் அது ஸ்திமிதமா இருந்தது. இதை அவ்வளவு பவர்ஃபுல்லான யோகா. இதை மகாதர் பாபாஜி இது இங்க மட்டும் ஒரு ஸ்திமிதமா இருக்கக்கூடாது, இது பாமர மக்களுக்கும் போய் சேரணும், சம்சாரிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி லஹரி மஹாஷய் ஒரு சம்சாரி, கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகளா இருக்கு, அவருக்கு அது இனிஷியேட் பண்ணி இதை நீ மக்களுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு. அவரு யுக்தேஸ்வரகிரி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அது கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்தா அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை மகாவதார் பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் அந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருடணும்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் என்னன்னு சொன்னால் இது இந்த ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், பயிற்சி பிராணாயாமம் பண்ணுறதுதான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி முதுகெலும்புல இது ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா. இது பெரிய ஒரு சம்சாரி, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளாக இருக்கு, அவருக்கு அது இனிஷியேட் பண்ணி இதை நீ மக்களுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு. அவரு யுக்தேஸ்வரகிரி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அது கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்தா அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை மகாவதார் பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் அந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருடணும்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் என்னன்னு சொன்னால் இது இந்த ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், பயிற்சி பிராணாயாமம் பண்ணுறதுதான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி முதுகெலும்புல இது ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா. இது பெரிய ஒரு சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட். இதை பயனடிச்சவங்க எப்படின்னு சொன்னால், நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது நான் அப்படியே என்ன வாழ்க்கையில் தேடிட்டு இருந்தனோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் YSS நான் கான்டாக்ட் பண்ணி அந்த கிரியாவில் ஐ காட் இனிஷியேட்டட். நான் இப்போ 3rd ஸ்டெப்பில் இருக்கேன். எப்படி அது எனக்கு பலன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஒரு சமத்காரங்கள் நடக்கும். உங்களுடைய இதயமே அப்படியே ஒரு பிரேமம், ஒரு லவ், ஒரு அன்பால அப்படியே ஒரு எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே பிரவேகிக்கும். அப்படியே அது நான் எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுப்பீங்க. அமைதி, ஒரு அமைதி நிலவும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு டெஃபினெட்லி இந்த புக்கை படிக்கிறதுக்கோ இதை பற்றி கேட்கறதுக்கோ அது அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். பூர்வ ஜென்ம பலன் இருந்தால் தான் அது முடியாது. அது உங்களுக்கெல்லாம் அந்த லாபம் கிடைச்சிருக்கு, இது கேட்கறதுக்கே கிடைச்சிருக்கு. இந்த புத்தகத்தை இப்போ படிக்கிறது இப்போ சில பேர் படிக்கிறது கஷ்டங்கிறதுனால இது ஆடியோ புக்கை போட்டிருக்காங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை ஆடியோ புக்கை அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேளுங்க. அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ரஜினிகாந்த் வாழ்க்கையை சேஞ்ச் ஆன மாதிரி இதுதான். அது கிரியா யோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்தா அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷனை மகாவதார் பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் அந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருடணும்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க.
ஸோ இவ்வளோ வந்து இது பிரசித்தி பெற்ற இந்த கிரியா யோகா, இதில் வந்து என்ன சொன்னால் இது இந்த ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், பயிற்சி பிராணாயாமம் பண்ணுறது தான் இந்த கிரியா யோகா. கம்ப்ளீட்லி வந்து முதுகெலும்பில் வந்துட்டு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது மிகப்பெரிய ஒரு கிரியா யோகா. இது பெரிய ஒரு சீக்ரெட் அண்ட் வெரி சீக்ரெட். இதை வந்து பயனடிச்சவங்க எப்படின்னு சொன்னால், நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது வந்து நான் அப்படியே வந்து என்ன வாழ்க்கையில் தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் YSS வந்து நான் கான்டாக்ட் பண்ணி அந்த கிரியாவில் வந்து ஐ காட் இனிஷியேட்டட். நான் இப்போ 3rd ஸ்டெப்பில் இருக்கேன். எப்படி அது எனக்கு பலன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஒரு சமத்காரங்கள் நடக்கும். உங்களுடைய இதயமே அப்படியே வந்து ஒரு பிரேமம், ஒரு லவ், ஒரு அன்பால் வந்து அப்படியே ஒரு எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே வந்து பிரவேகிக்கும். அப்படியே அது வந்து எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு அமைதி நிலவும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். அதுக்கு வந்து டெஃபினெட்லி இந்த புக்கை படிக்கிறதுக்கோ இதை பற்றி கேட்கறதுக்கோ அது வந்து அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். பூர்வ ஜென்ம பலன் இருந்தால் தான் அது முடியாது. அது உங்களுக்கெல்லாம் அந்த லாபம் கிடைச்சிருக்கு, இது கேட்கறதுக்கே கிடைச்சிருக்கு. இந்த புத்தகத்தை வந்து இப்போ படிக்கிறது, இப்போ சில பேர் படிக்கிறது கஷ்டங்கிறதுனால இது வந்து ஆடியோ புக்கை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை ஆடியோ புக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் கேளுங்க. அது பிறகு உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ரஜினிகாந்த் வாழ்க்கையை சேஞ்ச் ஆன மாதிரி. இதுதான் அந்த புத்தகம். YSS யோகதா சத்சங்கா இந்த புத்தகத்தை வெளியிடுறது. இதோட ஆடியோ புக் கூட YSS அது வந்து வெளியிடுறது. தேங்க்யூ.